பண்டைய ராமேஸ்வரம். கடல் அலைகள் கரையை முத்தமிடும் அந்த புனித நிலத்தில் ஒரு இளம் பிராமணர் வாழ்ந்தார். அவரது வாழ்க்கை கணக்கு புத்தகங்களால் வழிநடத்தப்படவில்லை. அது வழிநடத்தப்பட்டது சிவபுராணம் எனும் ஆன்மீக அமுதத்தால். காலை உதயத்துடன் அவர் கடற்கரையில் அமர்ந்திருப்பார். கையில் சிவபுராணம், உதடுகளில் சிவனின் நாமம், இதயத்தில் ஒரே நம்பிக்கை: அவன் பார்த்து கொள்வான். அவர் எங்கு அழைக்கப்பட்டாலும் கதைகளை சொல்வார். எதை அளித்தாலும் அதை ஏற்றுக்கொள்வார். பிறகு மீண்டும் அந்த கடற்கரைக்கு திரும்புவார். உலகம் அவருக்கு ஒரு நிழல் மாதிரிதான். ஆனால் வீட்டில் கவலை ஒரு நிஜம். கதைகளால் குடும்பம் எப்படி நடக்கும் என்று மனைவியின் மனம் துடித்தது. நாள் கடந்தது. குழந்தைகள் பிறந்தனர். வீட்டு செலவுகள் அதிகரித்தன. ஆனால் அவரது பக்தி மட்டும் இன்னும் ஆழமானது. ஒரு நாள் 10 சிவ சந்நியாசிகள் வாசலுக்கு வந்தனர். அன்புடன் உணவு வழங்கக்கூடிய பக்தரின் வீடு எது? அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் அமர்ந்தனர். ஆனால் சமையலறையில் உணவு போதவில்லை. மனைவி அலைந்தாள். அவளின் கண்களில் கலக்கம், இதயத்தில் வெட்கம். சந்நியாசிகள் அமைதியாக எழுந்தனர். மகளே, நாம் போகிறோம் என்றனர். அந்த தருணம் அவள் மனம் உடைந்தது. இன்று முடிவு செய், சிவபுராணமா அல்லது குடும்பமா? பிராமணர் பதில் சொல்லவில்லை. அவர் அமைதியாக கடற்கரைக்குச் சென்றார். மாலை நேரம். ஒரு அழகான சிறுவன் வாசலில் நின்றான். நீல நிற ஆடை, கழுத்தில் ருத்ராட்சம், அருகில் ஒரு காளை. அவன் பேசவில்லை. ஒரு தாளில் எழுதி காட்டினான். உங்கள் கணவர் பல ஆண்டுகளாக எங்களுக்காக கதைகள் சொன்னார். அவர் எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது அவரின் உரிமை. கூடை திறக்கப்பட்டது. தங்கம், மாணிக்கம், இரத்தினங்கள். அவள் கண்கள் நம்ப முடியாமல் விரிந்தன. அவள் மீண்டும் பார்த்தாள். சிறுவனில்லை. பிராமணர் திரும்பி வந்தார். அவள் எல்லாவற்றையும் கூறினாள். ஆனால் தாளில் எதுவும் இல்லை. எப்படி இருந்தான் என்று அவர் கேட்டார். நீல நிற ஆடை, ருத்ராட்சம், அருகில் ஒரு காளை என்றாள். அவர் நடுங்கினார். அவர் சிவபுராணம் திறந்தார். சிவனின் திருவுருவம் விவரிக்கப்பட்ட வசனத்தை வாசித்தார். அதே வடிவம் என்று மனைவி கண்ணீருடன் சொன்னாள். பிராமணரின் கண்களில் ஆனந்த கண்ணீர். அவர் சாதாரண சிறுவன் அல்ல, அவர்தான் சிவன். முடிவு வரிகள் மெதுவாக, உணர்ச்சியுடன். தன்னலமற்ற பக்தி எந்த கணக்கையும் பார்க்காது. அது நம்பிக்கையை மட்டும் பார்க்கும். நம்பிக்கை முழுமையாக இருந்தால் இறைவன் சோதிக்கலாம், ஆனால் கைவிட மாட்டான். ஏனெனில் பக்தியின் அன்பை இறைவன் கூட புறக்கணிக்க முடியாது. வாழ்க்கை நல்லது. அது நிறைந்ததாக இருக்கட்டும்.